அடுத்ததாக மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி அழகரசன். ஆறு படைவீடுகள் கொண்ட தமிழ் கடவன் முருகனை போல் ஆறு படை கட்டி எம் குடி காத்த எம் இனத்தின் ஒப்பற்ற தலைவன் பெரும் மாவீரன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி என் புரட்சிகர வணக்கத்தை உறுதியாக்குகிறேன். தேசிய தலைவரின் வீர சான்றாக செறிந்த நெருப்பாய் தமிழரின் குரலை எட்டு திக்கும் துடிக்கும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு என் மாலை நேரத்து புரட்சிகர வணக்கத்தை உறுதியாக்குகிறேன். இங்கு உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளருக்கும் பொதுமக்களுக்கும் என் புரட்சிகர வணக்கத்தை உறுதியாக்குகிறேன். அறிவில் சிறந்தவர்களே, இதுவரை நம்ம எல்லா தேர்தலும் வாக்களிச்சிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிட்டோம், சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிச்சிட்டோம். ஆனா ஒவ்வொரு முறை நம்ம வாக்களிக்கும் போது இந்த தேர்தல் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வந்துடாத, இந்த தேர்தல் நமக்கு ஒரு மாற்றம் வந்தாதான்னு சொல்லி போய் வாக்களிக்கிறோம், மாற்றத்துக்காக வாக்களிக்கிறோம். ஆனா எல்லா தேர்தலோட முடிவிலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது. ஏன்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? அறிவிச்சிருந்தா இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிச்சுட்டு மாற்றம் வரும், மாற்றம் வரணும். எப்படி மாற்றம் வரும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையும் நிக்கிற நாம் தமிழர் கட்சி 40 தொகுதி தனித்தா போட்டிடுறோம். நாம் தமிழர் கட்சியின் சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னதை வாக்களிச்சிருங்க. சேலத்துல 4 திசையிலும் 8 கோணத்திலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கிற காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், மண் வளம், மழை வளம் காக்க நமது வேட்பாளர் மனோஜ்குமார் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களிச்சிருங்க. ஆடலும் கலையும் அலையில் சிறந்த அத்தனை மானமும் காதலும் இன்னை புழக்கும் வீரமும் நஞ்சையும் புஞ்சும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை தரணியிலே என் பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் மீது எப்படி தமிழ் ஒழித்ததோ அதே போல் இந்த 40 நாடாளுமன்ற தொகுதியில் வென்று நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் ஒழிக்கும். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நிலைப்படுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. புரட்சி என்னால் வெல்லும், அதை நாம் தமிழர் அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அசுரன் சரவணன். பறக்க போகுது பாஜக, அடிமையான அதிமுக, திருட்டுத்தனம் செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும், அதுவும் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற அந்த இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு ஐயா மு.க. ஸ்டாலின் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அதே போல இன்னொரு பக்கம் நம்ம அண்ட புழுகு அண்ணாமலை மிஸ்டர் இருக்காருல்ல, அந்த அண்ட புழுகு அண்ணாமலை மிஸ்டர் எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரையை மலர வச்சிடலாம், எப்படியாவது பாஜக தமிழ்நாட்டில் காணொலியில் வச்சிடலாம்னு அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்க சித்தப்பு இந்த மாவட்டத்தை சார்ந்த எங்க எடப்பாடி பழனிசாமி அவரு இந்த தேங்காய் அதிமுகவை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர்கள் கூட்டணி வைத்து இவர்கள் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அடகு வைக்கின்ற ஈன பிறவிகள் கிடையாது. நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தனித்து நிக்கிறோம், களத்துல துணிவோடு நிக்கிறோம். நாடாளுமன்றத்தில் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. இதுவரை சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலிருந்து கடந்த முறை தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் பார்த்திபன் இதுவரை நாடாளுமன்றத்தில் பேசியதுண்டா? இந்த முறை நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த அண்ணன் அவருக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம அண்ணனுக்கு கணபதிக்கு ஏதாவது தெரியுமா? நாடாளுமன்றத்தில் போய் அண்ணன் கணபதி நீங்க கேளுங்க. நாடாளுமன்றத்தில் போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? கேன்டீன்ல வடை 2 ரூபாய்க்கு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு நல்ல தயிர் சோறா பார்த்து இல்ல புளியோதரையா பார்த்து தின்னுட்டு நல்லா பெஞ்சை தேய்ச்சிட்டு ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டு கேமரால சிக்காம எந்திரிச்சு வெளில வந்துரும். அவ்வளவுதானே அண்ணன் கணபதிக்கு தெரியும். இல்ல மற்ற வேட்பாளர்கள் நிக்கிறாங்களே களத்துல, நாடாளுமன்றத்தில் நீங்க போய் எதை பேச போறீங்க? நாடாளுமன்றத்தில் என்ன உரிமையை நீங்கள் மீட்க போறீங்க? இதே ஐயா மு.க. ஸ்டாலின் தெருவா பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் குரல்ல அந்த இத்து போன குரலை கேட்டு கேட்டு ஐயா நாங்க ரொம்ப பாடுபட்டுட்டோம். அந்த இத்து போன குரல்ல கூப்பிடுறாராம், இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வர வேண்டும். ஸ்டாலின் குரல்ல அழைக்கிற வாங்க, ஸ்டாலின் குரல்ல அழைக்கிற வாங்க. வந்து எங்களை தெருவில் நிறுத்திட்டு நீ டாட்டா கட்டிட்டு போயிருவ. உன்னைய நம்பி யாருப்பா வருவா? ஐயா மு.க. ஸ்டாலினை நம்பி எப்படி இங்க இருக்கிற மாநில தமிழர்கள் போவாங்க? ஐயா மு.க. ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார். காங்கிரஸ் தேசிய கட்சி, கர்நாடகாவில் ஆள்றது காங்கிரஸ் தானே. இங்க தமிழ்நாட்டுக்கு நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுக்க வாக்கில்லாத விக்கு வச்ச ஸ்டாலினுக்கு யாரு வருவா? கூட யாருக்கு பின்னாடி போவா? நீ காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது குறைந்தபட்சம் தேர்தல் உடன்படிக்கை போடும் பொழுது காவிரியில எங்களுக்கான நதிநீர் உரிமையை கொடுத்துரு, மேகதாதுல அணைய கட்டாத. நீ 10 சீட் இல்லையா 20 சீட்டு கூட நான் தாரேன், என் சீட்டை கூட நான் குறைச்சுக்கிறேன். அப்படித்தானே ஐயா ஸ்டாலின் நின்று அதுக்காக போய் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க போறாங்களா? ஏன் கடந்த 5 ஆண்டுகள் 2019 இருந்து இப்ப 2024 வரைக்கும் 39
பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போனாங்கல்ல, கண்ணியம் கருதி அந்த வார்த்தையை சொல்லல, அங்க போனாங்கல்ல, அங்க போய் மாநில உரிமையை மீட்பதற்கு, மாநில தன்னாட்சி உரிமையை பெற்றுடுவதற்கு ஏன் இதுவரை நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை பேசல? அங்கெல்லாம் போனா அவங்களுக்கு வாய் சுலுக்கிக்கும். இப்ப நம்ம அக்கா தமிழச்சி தங்கமணி இருக்காங்கல்ல, வேட்புமனு தாக்கல் பண்ற வரைக்கும் நல்லா நடந்து போனாங்க. தமிழசை சவுந்தரராஜனை கட்டி பிடிக்கும் போது நல்லா தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா வலது காலில் அடிபட்டுருச்சு. வலது காலில் மைன்யூட் பிராக்சர், இடது கையில ஸ்டிக் வச்சு நடந்து போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக, இந்த கருணாநிதி தனம் பண்றவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் முதுகுல ஆபரேஷன் பண்ணிட்டு மல்லாக்கப்படுத்திருப்பாங்க. வலது காலில் அடிபட்டா இடது காலில் ஸ்டிக் வச்சு நடந்து போவாங்க. இப்படி ஒரு கோமாளி கூட்டத்தை யாராவது பார்த்ததுண்டா? இதுல ஐயா உதயநிதி ஸ்டாலின், யாரு உருட்டு மன்னன் உதயநிதி, அவரு ஒவ்வொரு ஊருக்கா போறாரு. 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் போறாரு. இங்கேயும் வந்திருப்பாரு நினைக்கிறேன். கணபதி ஆதரிச்சு, கணபதி ராஜ்குமார் ஆதரிச்சு அண்ணன் பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு? 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சிட்டீங்கன்னா மாசத்துல 2 நாள் இந்த தொகுதிக்கு வந்து நான் வேலை பார்ப்பேன், நீ மாசத்துல 2 நாள் இங்க வந்து வேலை பார்ப்பேன்னா கணபதி என்ன புடுங்கிறதுக்கா போறாரு நாடாளுமன்றத்துக்கு? அவர் எதுக்குப்பா? நாடாளுமன்ற உறுப்பினர் தானே அந்த வேலையை செய்யணும். அவர் செய்ய மாட்டாரு. அவருக்கு பதிலாக இவர் செய்வார். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காருங்க. தாய போல புள்ள நூலை போல செலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்பனுக்கு புள்ள தப்பாம. அப்பனுக்கு 86 9 எவ்வளவுன்னு தெரியாது. 10 இனிப்பா இருக்குதுமா இல்ல சக்கரை போட்டிருப்பாங்களா அதுவும் தெரியாது. பழமொழி சொல்ல தெரியாது. மதில் மேல் பூனைங்கிறதுக்கு பதிலா பூனை மேல மதிலும் பாரு. லாரிய தண்ணியில ஏத்திட்டு போறாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா தண்ணி மேல லாரியை ஏத்திட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. இதே போலத்தான் கற்பிக்கிறதுக்கு கற்பழிக்கிறதுன்னு படிப்பாங்க. இந்த படத்துல நண்பன் படத்துல வரும்ல, கற்பிக்கப்படுறதுக்கு பதிலாக கற்பழிக்கப்பட்டதுன்னு படிப்பீங்கல்ல, அதே போலதான் ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படித்தான். அனிதா 1176 மதிப்பெண் 1200க்கு எடுத்திருக்காங்க. ஆங்கிலத்துல சொல்றாராம், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாராம். 1200க்கு 1720ங்கிறாரு. 1200க்கு 1720 வாங்கியிருக்காங்க. ஏண்டா கூறுகட்ட குக்கரு, நம்ம அண்ணன் உதயநிதியை சொல்ல, அவருக்கு எழுதி கொடுத்தவன சொல்றேன். ஏண்டா கூறுகட்ட குக்கரு, எழுதி கொடுக்கறவன் தான் எழுதி கொடுக்குற, அவங்களுக்கு தான் வாயில வசம் வச்சு தேய்ச்சிருக்காங்களே, உருப்படியா எழுதி கொடுத்து தொலைய வேண்டியதானே. இப்படி கண்ட மணிக்கு எழுதி கொடுத்தா வெளியில இருக்கவன் காரி துப்புறான்டா. நாங்க காரி துப்புறது வேற. எங்க சித்தப்பு, எங்க அண்ணன், எங்க ஸ்டாலின், நாங்க எப்ப வேணாலும் துப்பிக்கலாம். வெளிமாநிலத்தில் இருக்கவன், வெளிநாட்டில் இருக்கவன் காரி துப்புறான். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பார்த்து படிக்கும் போதே, அப்பன் பேரை பார்த்து படிக்கும் போதே பிள்ளையோட படிக்கிறாரு. இவர் எங்கிட்ட உருப்பட போறாரு, இந்த நாடு எங்கிட்ட உருப்பட போகுதுன்னு அவன் காரி துப்புறான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு எப்படி ஆட்சி அதிகாரம் திமுக கையில இருக்குதான், அதனால நம்மளை பயமுறுத்துறாங்களாம், அச்சுறுத்தாங்களாம். இதே இடத்துல இந்த மேடை இவ்வளவு பெருசெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் இளைஞரணி மாநாடு நடத்தி மாநாடு மயிலாட ப்ரோக்ராம் மாதிரி காவலையா பாட்டு போட்டா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போடலாமா? 10க்கு 10 ஸ்டேஜ் தான் போடணும். அதை சொல்றதுக்கு உனக்கு யாரா உரிமை கொடுத்தது? இது ஏன் நிலம்? எங்க நிலத்துல நாங்க இவ்வளவு பெருசும் போடுவோம், ரோட்டை அடைச்சும் போடுவோம், குறுக்க படுத்தும் போடுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? நீ தேர்தல் ஆணைய விதிக்க உட்பட்டு எங்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த அதிகார திமிரை எங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்ச ராஜீவ் காந்தியோட நிலைமையை கவனிச்சுக்கங்க. நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல. இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த பயத்தை காட்டுறது, அப்படி நெருக்கடி கொடுத்தா வேட்பாளர்கள் பயந்துருவாங்களாம். உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க போறாரு. எல்லா இடத்துலயும் ரோட பிளாக் பண்ணி போடுறீங்க. எல்லா இடத்துலயும் ஐயா ஸ்டாலின். இப்ப வரும்போது பார்த்தங்க காலையில அரூர்ல ரோட்டை மறைச்சு, 2 ரோட்டை மறைச்சு அவ்வளவு பெரிய ஸ்டேஜ். அங்க என்ன கருத்து பூக்களையா பேசியிருக்க போறாங்க? ஆக தொகையில சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றது டாக்கப்பா என்பது போல இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க இதைத்தானே பேசிட்டு இருக்க போற. மாநில தன்னாட்சி, மாநில உரிமையை பேசுறீங்களே, யார்கிட்ட நீங்க மீட்க போறீங்க? 1976 இந்திரா காந்தி கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க. இங்க இருக்கிற மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க. யார்கிட்ட இப்ப மீட்க போறீங்க? அவங்க இந்திரா காந்தியோட பேரண்ட் இருந்துங்க, அவங்கள்ட்ட இருந்து மீட்க போறேன். அவங்கள்ட்ட இருந்து நீ மீட்கிறதுக்கு 2004 இருந்து 2014 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் ஒன்னாதானே இருந்தீங்க. அன்னைக்கு மீட்டிருக்க வேண்டியதான மாநில சுயாட்சியை, மாநில தன்னுரிமையை. அன்னைக்கு எல்லாம் பேச மாட்டான். இன்னைக்கு புதுசா கிளம்பி வந்துருவாங்க. அது சொல்லுவாங்கல்ல, புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தாங்க. அந்த மாதிரி புதுசா இன்னைக்கு தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க, காங்கிரசும் திமுகவும். இன்னைக்கு வந்து புதுசா நாங்க புள்ள பக்க போறோம், புதுசா இந்தியா பக்க போறோம். ஏற்கனவே அந்த கோமாளி ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த சனி பகவான், இந்தியாவுக்கு பிடித்த 10 ஆண்டு சனி ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த சனி ஏற்கனவே ஆண்டு கிழிச்சிருச்சு. இப்ப இவங்க வந்து ஆண்டு நமக்கு வாழ்க்கையை கொடுக்க போறாங்களாம். எதற்காக இந்த மண்ணுக்கு தேசிய கட்சி, எதுக்காக இந்த திமுக, எதுக்காக இந்த காங்கிரஸ்? இந்த மண்ணுக்கு இதுவரை அவர்கள் செய்தது என்ன? அப்படி கூட்டணியிலே இருக்கும் பொழுது இதுவரை உரிமைகளை பெறாத இவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நமக்கான உரிமைகளை பெற்று விடுவார்கள் என்று எதை வைத்து நம்புவது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையாக வெளியிடுறாரு. இப்ப கடைசியாக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில
ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன். பெட்ரோல் லிட்டருக்கு 65 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 55 ரூபாய்க்கும் கொடுப்போம். கேஸுக்கு மானியம் 500 ரூபாய் கொடுப்போம்னு ஐயா ஸ்டாலினும் அதே போல காங்கிரஸை சார்ந்த அந்த பெருமக்களும் இந்தியா கூட்டணி சார்பா வெளியிட்டிருக்காங்க. இப்ப ஐயா மு.க. ஸ்டாலின் நம்ம ஒரு கேள்வியை கேட்கிறோம். இதுக்கு முன்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில கேஸுக்கு மானியமாக 100 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்போம்னு நீங்களே சொல்லி இருந்தீங்களே, அந்த 100 ரூபாயை இதுவரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? 3 ஆண்டுகள் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து அந்த அதிகாரத்துக்கு வந்து இந்த 3 ஆண்டுகள்ல 100 ரூபாய் காசு கொடுக்க வக்கற்ற ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் 500 ரூபாய் மானியம் கொடுப்பேன் அப்படிங்கறத எதை வச்சு நம்புறது? இன்னொரு பக்கம் நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடி அவரு இப்பதான் என்னமோ பெண்களுக்கு தினம் வந்த மாதிரி பெண்கள் தினத்தன்று நான் வந்து 100 ரூபாய் கம்மியா கொடுக்கிறேன், கேஸுக்கு மானியம் கொடுக்கிறேன். அப்ப கேஸுக்கு இதுவரை இவர்கள் மானியம் கொடுக்கல, இதுவரை காசு கொடுக்கல. ஆனால் மக்களை ஏமாற்றுவது தேர்தல் வந்துருச்சான், அதுக்காக புதுசா ஏமாத்துறதுக்கு கேஸுக்கு மானியம் 500 ரூபாய் கொடுப்போம். நாங்க ஏற்கனவே பெண்கள் தினத்தன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம், அது இல்லாம மத்த தொகை கொடுத்தோம். இப்படி எல்லாரையும் நம்ப வைத்து ஏமாத்துறதுதான் இந்த ஆட்சியாளருடைய வேலை. அந்த வேலையை நம்பி நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்காது. இங்க இருக்கிற கனிம வளங்கள் மொத்தமாக திருடு போகுது, இங்க இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான், ஆத்து மணலை திருடுறான், கல்குவாரிகள் என்ற பெயர்ல பாறைகளை உடைச்சு எடுத்துட்டு போறான். இப்படி அநியாயத்திற்கு இந்த நிலத்தை பாழாக்கிட்டு இருக்கான். இது இல்லாம மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், கேலி எரிவாயு குழாய் பதிப்பு, அது இல்லாம ஸ்டெர்லைட் போன்ற நச்சுகர ஆலைகள், அது இல்லாம கூடங்குளம் போன்ற இந்த ஆபத்தான அணு உலைகள், இந்த மாதிரி நிறைய நிலையங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாறி மாறி திட்டம் போடுறான். திமுகவும் அதுக்கு திட்டம் போடுது, இதே மாதிரி பாஜகவும் திட்டம் போடுது. ஏற்கனவே ஐயா டி.ஆர். பாலு சொன்னது தானே. ஐயா ஸ்டாலின் இங்க பேசுவாரு, நான் தெரியாம போட்டுட்டேங்க மீத்தேன் திட்டத்துக்கு. உண்மையிலுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெரியாம தான் போட்டிருப்பாரு. ஏன்னா மீத்தேன் அவருக்கு என்னன்னு தெரியாது. மீத்தேன் போய் சொல்லியிருப்பாங்க, அவர் ஏதோ இங்க சேலம் பக்கத்துல காட்டுக்குள்ள இருந்து மரத்துல இருந்து தேன் எடுத்து கொடுப்பாங்க போல இருக்கு, அது நல்லா சாப்பிடலாம் நினைச்சு அவர் சொல்லியிருப்பாரு, மீத்தேன் திட்டம் கையெழுத்து வாங்கிக்கங்க. அவர் இப்படி சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் தெரியாம போட்டேன்னு. டி.ஆர். பாலு சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் நாங்க வாதிட்டு இது எங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் இந்த திட்டம் வேணும்னு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு அவர் பேசுறாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? பாஜகவும் அதை செய்யும், காங்கிரசும் அதை செய்யும். திமுக கூட்டணி காங்கிரஸ்ல இருக்கு, எல்லோரும் அதை செய்வார்கள். இந்த நிலத்தை நஞ்சாக்காமல் மீட்பதற்கு ஒரே வாய்ப்பு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து எங்களுடைய இந்த வேட்பாளர்களை, ஒன்னு அபிநயா பொன்னிவளவன் தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளர், இன்னொன்னு சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் மனோஜ்குமார், 2 பேரும் மருத்துவர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள். 16 பேரை தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் களத்தில் நிறுத்தி இருக்கிறாரு. நிறைய பேருக்கு அங்க மருத்துவம் பார்க்கணும். அங்க நிறைய பேருக்கு மூளை இல்ல, நிறைய பேருக்கு கிட்னி இல்ல, நிறைய பேர் சுகர் பேஷண்ட் ஆயிட்டான், நிறைய பேருக்கு மூட்டு நழுவிக்குச்சு, நிறைய பேருக்கு முதுகெலும்பு நேரா நிக்கல. நாடாளுமன்றத்தில் இந்த அத்தனை பேருக்கும் மருத்துவம் பார்க்கிறதுக்கு, இது இல்லாம இந்த சமூகத்தில் மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர்களை களத்தில் நிறுத்தி இருக்காரு. இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும். இந்த சின்னத்தை தவிர்த்து நீங்கள் சூரியனில் போட்டாலும் இந்த நாடு விளங்காது, தாமரையில் போட்டாலும் அல்லது மாம்பழத்தில் போட்டா இங்க மாம்பழம் அழுகி போயிடும். இப்படிப்பட்ட கட்சிகள் தான் இந்த களத்தில் நிக்குது. மாற்றத்துக்காக எளிய மக்களின் சின்னமாக இருக்கிற இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். எங்கள் வேட்பாளர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. இதுவரை இந்த நிலத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசி, பொதுக்கூட்டங்களில் பேசி, மக்கள் மன்றத்தில் இங்க பேசிய பேச்சுகளை இதே ஒளிவாங்கியை கொண்டு நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்கு உங்கள் வாக்குகளை அளிங்க. நாடாளுமன்றத்தையே நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம். எங்கள் வேட்பாளர்கள் உள்ள போகும் பொழுது மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, இல்ல ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமனா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, சோனியா காந்தியா இருந்தாலும் சரி, எல்லோரும் தெரிச்சு ஓட விடுவோம். எங்கள் வேட்பாளர்கள் அவர்களை பாதரசத்தில் விடுவாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தை